welcome back to my channel. So இன்னைக்கு வந்து வீடியோ வந்து what I eat in a day பார்க்கலாம். So morning வந்து weekend தான் ஸ்டார்ட் பண்றேன் இந்த vlog. So morning வந்து என்ன சமைச்சிருக்கேன் அப்படினு பாத்தீங்கன்னா லஞ்சுக்கு சேர்த்தே நான் சமைச்சிட்டேன். ஏன்னா வெளில போற வேலை இருக்கு இன்னைக்கு. So அதனால மார்னிங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ரெண்டுமே வந்து ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா லஞ்சுக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தோசை ஆரியாக்கும் அம்மாக்கும் எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் வந்து நான் ஆல்ரெடி முளைக்கட்டின பச்சை பயிர் வந்து ஊற வச்சிருந்தேன். ஸோ நான் அதை காமிக்கிறேன் என்ன எடுத்துக்க போறேன் அப்படின்ட்டு. நோ குக்கிங் பிரேக்ஃபாஸ்ட் இன்னைக்கு. ஸோ லஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாவக்காய் ஃப்ரை போயிட்டு இருக்கு. இன்னும் கம்ப்ளீட்டா முடியல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் சின்ன வெங்காயம் போட்டு சாம்பார் பண்ணியிருக்கேன். ஸோ சூப்பரான காம்பினேஷன். இது மட்டும் வேக போடணும். எக்கு மட்டும் வேக போட்டுட்டேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து லஞ்ச் வந்து டன். இது ரைஸ் வச்சு ஹாட் பேக்ல போட்டு வச்சிருவேன். ஸோ தட் போயிட்டு வெளியில போயிட்டு வீட்டுக்கு வரும்போதே ரெடியா இருந்ததுன்னா நம்ம டக்குன்னு எதுவும் வந்து ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட மாட்டோம். ஸோ அது மட்டும் ரைஸ் மட்டும் வைக்கணும், அவ்வளோதான். ஸோ லஞ்சும் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி தான். உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்ட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்னு சொல்றேன். உங்களுக்கு வந்து முளைக்கட்டின பச்சை பயிர். ஸோ இது பயங்கர ஹெல்த்தி. நான் நிறைய வீடியோஸ்ல இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். உங்களுக்கு ப்ரோட்டீன் கண்டென்ட் நீங்க கம்மியா எடுத்துக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா இது எப்பயுமே வந்து இன்ஸ்டன்டா வச்சுக்கோங்க கையில. எப்போ இருந்தாலுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வாரத்துல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 நாள் வரைக்கும் நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். நான் வந்து தண்ணியில பிளான்ச் பண்ணி தான் நான் யூஸ் பண்ணுவேன், வார்ம் வாட்டர்ல. அப்படிதான் எடுத்துப்பேன். இதுல நான் எதுவும் ஸ்பைசஸ் எதுவுமே ஆட் பண்ண போதில்லை. ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்டா இருக்கும். வெறுமே சாப்பிடலாம், பயங்கர டேஸ்டா இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்க உப்பு, கொஞ்சமா பெப்பர் அண்ட் லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணி சாப்பிடலாம். இதுக்கு கூட வந்து நான் ஃபைபர் என்ன எடுத்துக்க போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கியூக்கம்பர் வந்து இது வந்து பிஞ்சு வெள்ளரிக்காய் இருக்கும்ல, அது ரொம்ப டேஸ்டா இருக்கும் இங்க கிடைக்கிறதுமே. இதுல வந்து கொஞ்சம் உப்பு பெப்பர் வந்து போட்டுக்கலான் இருக்கேன். இதுவுமே வந்து ஃபைபர் உங்களுக்கு டைரக்டா கிடைக்கும். வாட்டர் கண்டென்ட் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் பாடிக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கோகோனட் வாட்டர். நீங்க நோ குக்கிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த காம்பினேஷன் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா ஃபில்லிங்காவே இருக்கும். உங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன் கிடைச்சிரும், ஃபைபர் கிடைச்சிரும், அதுக்கப்புறம் தேவையான ஹைட்ரேஷனும் கிடைச்சிரும். ஸோ இதுதான் என்னோட பிரேக்ஃபாஸ்ட் இன்னைக்கு. ஸோ வெளியில போறோம், முடிஞ்சா நான் உங்களுக்கு ஒரு சின்னதா வந்து ஸ்னிப்பெட் மாதிரி கவர் பண்றேன். முக்கியமான விஷயம் நான் கவர் பண்ணணும்னு நினைச்சேன். நம்மளோட 21 days ப்ரோக்ராம் வந்து ஆகஸ்ட் 11th நாங்க ஸ்டார்ட் பண்றோம். ஸோ 48 days வந்து கொஞ்சம் லாங்கா இருக்கு அப்படின்ற மாதிரி சில பேர் ஃபீல் பண்ணியிருந்தீங்க. நியூ ஜாயினர்ஸ் நான் சொல்றேன், ரீஜாயினர்ஸ்க்கு வந்து பழகிடுச்சு, அதுதான் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. பட் இப்போதான் ஸ்டார்ட் பண்றீங்க, கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், இது நம்ம பாடிக்கு எப்படி செட் ஆகுது அப்படின்னு நினைக்கிறவங்க 21 days கண்டிப்பா ஆப்ட் பண்ணலாம். ஏன்னா ஜஸ்ட் ஒரு கிக் ஸ்டார்ட் மாதிரி தான் அது. வந்து ஒரு ரொட்டீன்குள்ள கொண்டு போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி 21 days அப்படின்ற ஒரு டியூரேஷன் வந்து பெர்ஃபெக்டா இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயாச்சு. போகிற இடம் வந்து மெர்சிடிஸ் பென்ஸ் வேர்ல்டு அப்படின்ற ஒரு இடம். அங்கே போனோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கார் வந்து பார்க்க முடியும். லைக் வந்து ரொம்ப க்ளோசர் வியூவே நம்மளுக்கு கிடைக்கும். பட் ஆக்சுவலாக அங்கே என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்றது எனக்குமே ஐடியா கிடையாது. ஆரியாக்கும் ஹஸ்பண்டுக்கும் அந்த கார் விஷயத்துலலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படின்றதுனால போகிறோம். வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 minutes டிரைவ் தான். இந்த பிளேஸ் வந்து வே பிரிட்ஜ் அப்படின்ற ஒரு இடத்துல மெர்சிடிஸ் பென்ஸ் வேர்ல்டுன்னு இருக்கும். என்ட்ரி வந்து ஃப்ரீ. பட் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைட்ஸ் ஏதாவது எடுக்கிறீங்கன்னா எல்லாமே வந்து ரேட் இருக்குது, ரொம்ப ஹைன்னே நான் சொல்லுவேன். பட் வர்த் ட்ரையிங். எஸ்பெஷலி கிட்ஸுக்கு வந்து 3 to 5 yearsக்கு வந்து சின்னதாக ட்ராக் போட்டு அதில் வந்து ரேசிங் கார் கொடுப்பாங்க. பெரியவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய ட்ராக்ல வந்து நீங்கள் ஓட்டி பார்க்கலாம். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து ஒரு 1.5 meters மேலே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த மாதிரி பெரிய கார் அலௌட். ஆரியாக்கு நாங்கள் புக் பண்ணியிருக்கோம். பட் அடுத்த சாட்டர்டேக்கு தான் எங்களுக்கு ஸ்லாட் கிடைச்சது. 1.5 meters கீழே இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி சிமுலேட்டர் கூட ட்ரை பண்ணலாம். அவங்களுக்கு ரேசிங் கார் ஓட்டுற அந்த ஃபீல் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு 4 hours நல்லா எங்களுக்கு டைம் போகும். ஆக்சுவலி வந்து அந்த வீடியோ வந்து ஒரு மாதிரி வந்து பாதிலே கட் ஆன மாதிரி ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் 2 days கழிச்சு இப்போதான் நான் வந்து திருப்பியும் வந்து vlog கண்டினியூ பண்ணுறேன். வெரி சாரி. ஏன்னா அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரத்துக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. வந்து சரியான பசி. ஸோ மார்னிங்கே நான் லஞ்ச் சமைச்சிட்டேன் இல்லையா. ஸோ சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டேன். ஸோ அதனால் அதுக்கப்புறம் vlog எடுக்கிற அந்த ஒரு மோட்டிவேஷனே கிடைக்கல. ஸோ 2 நாள் கழிச்சு வீக் டேஸ் அப்படின்றதுனால எனக்கு வந்து அந்த ஷெட்யூல் வந்து கரெக்டாக வரலை. இப்போ கொஞ்சம் டைம் கிடைச்சது, சரி அந்த vlog-ஐ வந்து முடிக்காமல் இருக்கோமே, அதை ஒரு எண்ட் கார்டு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு தான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கொஞ்சம் நான் வந்து ஃபுல் டே ரொட்டீன் மாதிரி காமிக்கிறேன். வெரி சாரி, எனக்கே தெரியுது வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூஷனே இல்லாத மாதிரி இருக்கும். வெரி சாரி ஃபார் தட். இன்னொரு முக்கியமான விஷயம், எனக்கு வந்து ஒரு 4-5 பேர் இது வரைக்கும் கேட்டுட்டீங்க, ஹார்மோனல் இஷ்யூஸ் பற்றி கேட்டிருந்தீங்க.
ஹார்மோனல் இஷ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ப்ராப்பர் டயட் அண்ட் எக்ஸசைஸ் மூலமாக கண்டிப்பாக உங்களால் வந்து ரிவர்ஸ் பண்ண முடியும். பட் டாக்டர் சொல்கிறத வந்து நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள், அதை ஸ்டாப் பண்ணாதீங்க. பட் இன் பேரலாக வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஹெல்த்தி டயட், ப்ராசஸ்டு ஃபுட்டை அவாய்ட் பண்ணிடுங்க. அதுதான் நான் ஃபர்ஸ்ட்டு சொல்லுவேன். ஏன்னா அது பெரிய எதிரி. ஹார்மோனல் இஷ்யூ உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ப்ராசஸ்டு ஃபுட்டு வந்து ஒரு பெரிய 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 எதிரி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப அக்ரவேட் பண்ணி விட்டுரும். ஸோ ப்ராசஸ்டு ஃபுட் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிடுங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நம்ம என்னதான் டயட் நல்லா எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் ப்ராசஸ்டு ஃபுட்டும் சேர்த்து எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதை வந்து ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் விஷயமே நீங்கள் ப்ராசஸ்டு ஃபுட்டை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடுங்க. அதேமாதிரி சுகர் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஒயிட் சுகராவது அட்லீஸ்ட் ஸ்டாப் பண்ணிடுங்க. ஏன்னா அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் கெயின் ரொம்ப கொண்டு வரும். ஏன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும் போது நார்மலாகவே உங்களுக்கு ஃபேட் கன்வர்ஷன் வந்து ரொம்ப சீக்கிரமாக நடக்கும், ஃபேட் அக்யூமுலேஷனும் ரொம்ப சீக்கிரமாக நடக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், இந்த 2 ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நிறைய பெர்ரிஸ் சாப்பிடுங்க. ஹார்மோனல் இஷ்யூஸ் இருக்கவங்க நிறைய பெர்ரிஸ் சாப்பிடுங்க, சீட்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு வந்து உங்களால் வந்து ஸ்லோவாக ரிவர்ஸ் கண்டிப்பாக பண்ண முடியும். அதே மாதிரி இன் பேரலல் நீங்கள் கைனக் சொல்கிற அந்த ஒரு மெடிசன்ஸாக இருக்கட்டும், அவங்க சொல்கிற ரொட்டீனையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெண்டுமே ஹேண்ட் இன் ஹேண்ட் போகும்போது உங்களோட ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு இருக்கும், சீக்கிரமாக வந்து அதை ரிவர்ஸ் பண்ண முடியும். ஸோ ஆன் திஸ் நோட் நான் இந்த வீடியோ இன்னைக்கு முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு ஃபுல் டே ரொட்டீன் மாதிரி நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். அன்டில் நெக்ஸ்ட் வீடியோ, டேக் கேர், பாய்.